வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சனி பகவான் வக்ரத்தன்மை அடையக்கூடிய பலன்களை பற்றி பார்க்க போறோம். சனி பகவான் ஜூலை மாதம் 27ஆம் தேதி தன்னுடைய இயல்பு தன்மையிலிருந்து வக்ரத்தன்மை அடைகிறார். வக்ரத்தன்மை அப்படின்னா தன்னுடைய பாதையிலிருந்து ரிவர்ஸ்ல வர்றார். அதாவது ஒரு பாதம் நகர்ந்திருக்கிறாரு. மீன ராசியில இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தை கடந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னா அதுல இருந்து அப்படியே ரிவர்ஸ்ல அந்த பாதத்துல வரக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். இந்த இடத்துல இந்த சனி பகவானினுடைய வக்ரத்தன்மை அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்பவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா ரொம்ப சர்வ சாதாரணமாக நம்ம எப்போதுமே பாத்தீங்கன்னா ஜென்ம சனி, ஏழரை சனி, கண்ட சனி, அஷ்டம சனி, இப்படி ஒவ்வொரு விதத்திலையும் சனி பகவான் சில பிரச்சனைகளை எல்லா ராசி என்பர்களுக்கும் கொடுப்பார். ஏன் பிரச்சனைகளை மட்டும் கொடுக்கிறார் சனி பகவான்? அவருக்கு என்ன உங்க மேல ஏதாவது பகையா, இல்ல தேவையில்லாத ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்குதா? எதுவுமே கிடையாது. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வினைகளுக்கும் எதிர்வினையை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்த கிரகம் இந்த சனி பகவான். தமிழ் மாத கணக்குப்படி ஆடி மாதத்துல இருந்து கார்த்திகை மாதம் வரைக்கும் இருக்க போகுது. இந்த மாதத்துல நீங்க என்னென்ன மாதிரியாக ரொம்ப ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக்கணும் அப்படின்றத நம்ம இந்த பதிவுல கடைசியில ஒரு டிப்ஸா சொல்லியிருப்போம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கடகராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராசி என்பர்கள். இந்த ராசியில சந்திரன் ஆட்சி பெறுகிறார். மனோகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சந்திரன் ஆட்சி பெறதுனால ஒரு ஸ்திரத்தன்மையான ஒரு முடிவு அப்படின்றது இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும். இவர்களினுடைய முடிவை மற்றவர்களுக்காக மாற்ற மாட்டாங்க. அதுதான் இவர்களுக்கு இருக்கக்கூடிய சில நெகட்டிவான குணம் அப்படின்றது மற்றவர்களுக்கு தெரியும். இவங்க அவங்களுடைய முடிவுல அப்படியே ஸ்டெடியா இருக்கிறாங்க. நம்ம சொல்றத ஒரு காது கொடுத்து கேட்கறதே கிடையாது அப்படின்ற மாதிரியாக அந்த கடகராசி என்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா அவர்களினுடைய முடிவுகளை மற்றவர்களுக்காக மாற்றிக்கொள்ளாதவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த முடிவுகள்னால எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தைரியமாக எடுத்து சொல்லக்கூடியவர்களும் இந்த கடகராசி என்பர்கள் தான். இந்த கடகராசி என்பர்களுக்கு 9ஆம் இடத்துல சனி வக்ரத்தன்மையில இருக்கிறார். 9ஆம் இடம் அப்படின்றது பாக்யஸ்தானம். பாக்யஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த சனி வக்ரத்தன்மை பெறுகிறார். இது நிறைய ஒரு மாற்று அமைப்புகள் தான். நிறைய பேருக்கு முதல்ல சொல்ல போனா தந்தை வழி இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் இப்போ தீரக்கூடிய ஒரு நேரம். சில இடத்துல பாத்தீங்கன்னா கடகராசி என்பர்கள் அப்பாவும் பையனுக்கும் ஆகாது, அடுத்து பாத்தீங்கன்னா அப்பாவும் பொண்ணுக்கும் ஆகாது, 2 பேரும் எலியும் புனையுமா இருக்கிறாங்க, பாம்பும் கிரியுமா இருக்கிறாங்க, முகத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தாலே சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த அப்பா ரொம்ப ஏதாவது தேவையில்லாம என்னைய நச்சரிச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இப்படி எல்லாம் இந்த சனி அந்த 9ஆம் இடத்துல இருக்கும் போது தேவையில்லாத பிரச்சனைகளை அந்த உறவுகளுக்கு இடையே கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும். இப்ப இந்த இடத்துல 9ஆம் இடம் அப்படின்றது உயர்கல்வியையும் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உயர்கல்விக்காக சில பேர் அப்ளை பண்ணவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா இருப்பாங்க. என்னவோ தெரியல மேடம், புக்கை திறந்தாலே எங்களுக்கு தூக்கமா வருது, அதை ஒரு ஸ்டெடியா எங்களால படிக்கவே முடியல அப்படின்ற மாதிரியான சில மந்தத்தன்மை அப்படின்றது இந்த இயல்பு தன்மையோட இருக்கும்போது அந்த சனி பகவான் கொடுப்பார். இப்போ வக்ரத்தன்மையில அந்த 9ஆம் இடத்துல இருக்கும்போது இது எல்லாமே மாறி அமையக்கூடிய ஒரு நேரம். குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்க போது, உங்களுடைய உயர்கல்விகள் பாதிக்கப்படாமல் நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்க போறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பயணம் அப்படின்றது உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த கடகராசி என்பர்களுக்கு அந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்களுடைய 11ஆம் இடத்தை பாக்குறார். நல்ல வருமானம் கொட்டி வரக்கூடிய ஒரு நேரம். எவ்வளவுக்கு எவ்வளவு ஒண்ணுமே வருமானமே இல்லை அப்படின்னு இருந்தீங்களோ இந்த கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல நல்ல ஒரு வருமான வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா கடகராசி என்பர்களுக்கு இவர்களினுடைய ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட சில இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும். அது எல்லாத்தையுமே இந்த காலகட்டம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சனி வக்ரத்தன்மை முழுமையான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. அடுத்து சனி 7ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கிறார், வக்ரத்தன்மையோட பார்க்கிறார். அதனால
உடன் பிறந்தவர்களோடு சண்டை சச்சரவுகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். என்னுடைய தம்பி சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, என்னுடைய சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, வீட்டுக்கு அடங்காத ஒரு குழந்தையாக இருக்கு, இப்படி எல்லாம் அந்த உடன் பிறந்தவர்களுக்கு ஒரு கெட்ட பெயர்களை தேவையில்லாமல் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சனி வக்ரத்தன்மை இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா இந்த கடகராசி என்பர்களுக்கு ஒரு பாசத்தன்மையை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். யாரையும் விட்டு பிரிஞ்சும் இருக்க முடியாது, ஆனா அவங்களோட சேர்ந்தும் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. இது எல்லாத்தையுமே இந்த சனி வக்ரத்தன்மை இந்த காலகட்டங்கள்ல கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். கணவரோடு சேர்ந்தும் வாழ முடியல, ஆனா கணவர் இல்லாமலும் இருக்கவும் முடியல அப்படின்னு சொல்றதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு அமைப்பை இந்த கடகராசி என்பர்கள் இந்த சனி வக்ரத்தன்மையில பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. அடுத்து உங்களுடைய 6ஆம் இடத்தை, அதாவது கடகராசி என்பர்களினுடைய 6ஆம் இடத்தை சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். இதனால வேலை ரீதியான சில உயர்வுகளை இந்த கடகராசி என்பர்கள் பெற போறாங்க. யாரெல்லாம் டெம்பரவரியா வேலை பார்த்துட்டு இருந்தீங்களோ, வெளிநாட்டிலயும் சரி உள்நாட்டிலயும் சரி, எந்தெந்த இடத்துல எல்லாம் டெம்பரவரியா வேலை பார்த்துட்டு இருந்தீங்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நிரந்தர ஒரு உத்தியோகம் அப்படின்றது முழுமையாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து அந்த நிரந்தர உத்தியோகத்துல நல்ல ஒரு பதவி உயர்வு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அந்த பதவி உயர்வுனால ஏன்னா உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரம் அப்படின்றது இந்த கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அதனால எந்த இடத்துலயும் ரொம்ப சங்கோஜப்படாம, சில இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க துணிஞ்சு சில விஷயங்களை முயற்சி செய்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும். கடகராசி என்பர்கள்ல வீட்டுல வேலைக்கு போகாம இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். ஏன்னா சனி மந்த தன்மை, இயல்பு தன்மையால இருக்கிறாரு அப்படின்னா எப்போதுமே அந்த ஒரு மந்தத்தன்மை அப்படின்றது இருக்கும். அதே சமயம் சனி வக்ரம் ஆகுறாரு அப்படின்னா நீங்க ஏதாவது வீட்டுல யாருக்காவது ஒருத்தருக்கு உங்களை பார்த்தாலே ஒரு எரிச்சல் வரும், தேவையில்லாம பேச ஆரம்பிப்பாங்க, அந்த இடத்துல கோபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். இது எல்லாமே அந்த குடும்பத்துல சில தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நீங்களுமே பாத்தீங்கன்னா கடகராசி என்பவர்கள் மற்றவர்களினுடைய சொல் பேச்சை கேட்காமல் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத காது கொடுத்து கேட்க மாட்டீங்க. நான் முதல்லயே சொன்ன மாதிரி என்னுடைய முடிவுல நான் மற்றவர்களுக்காக மாற்ற மாட்டேன் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை செய்வீங்க. அதனால அந்த மனநிலை சார்ந்த விஷயங்கள்ல, வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறோம், வீட்டுல வயதானவர்களாக இருக்கிறாங்க, எங்களுக்கு வீட்டை தவிர வேற எங்கேயுமே போகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை இல்லை, எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய குணங்கள்ல சில மாறுபாடுகள் இருக்கும். அதனால சில இடத்துல தேவையில்லாத அவமானங்கள்லாம் வர்றதுக்கு உண்டான ஒரு நேரம். அந்த இடத்துல ரொம்ப கவனமா யார்கிட்டையும் வாய் கொடுக்காமல், இந்த கடகராசி என்பர்கள் பிரச்சனையே பாத்தீங்கன்னா மற்றவர்களுக்கிட்ட போய் தேவையில்லாம பேசி இவர்களே அவமானப்பட்டுட்டு வருவாங்க. இதுதான் இவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே. அதனால மற்றவர்கள்கிட்ட தேவையில்லாமல் வாய் கொடுக்காமல் இருந்துட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து மிகப்பெரிய ஒரு நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இந்த கடகராசி என்பர்களை பொறுத்த மட்டுக்கும் இப்ப நடக்கக்கூடிய அந்த திசா புத்தி பாத்தீங்கன்னா புதன் திசை, கேது திசை, இந்த மாதிரியான திசா புத்திகள்லாம் இருக்கும். சுக்கிர திசை, ராகு திசை, இந்த மாதிரியான திசா புத்திகள்லாம் இருக்கும். இந்த திசா புத்தி இருக்கக்கூடிய நபர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய ஜாதக ரீதியாக ஒரு வேலை மாற்றம் செய்யணும் விருப்பப்படுறவங்க, நிறைய பேர் பாத்தீங்கன்னா வேலை மாற்றம்லாம் செய்யணும் விருப்பப்படுவாங்க, அடுத்து 2வது திருமணம் செய்யணும் விருப்பப்படுவீங்க. இந்த மாதிரியாக எல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை நீங்க டீட்டெயில்டா பாத்துட்டீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய சில மாற்றங்கள் தெரிய வரும். அடுத்து இந்த இடத்துல இந்த கடகராசி என்பர்கள் இந்த 4 மாத காலகட்டத்திற்கு நீங்க என்ன விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா, நான் முதலே சொன்ன மாதிரி யார்கிட்டையும் தேவையில்லாத ஒரு வம்புகளை, அதாவது வம்பு வழக்குகளை வாங்கிட்டு வந்துருவீங்க. அதனால பெரிய அளவுக்கு யார்கிட்டையும் ரொம்ப கான்வர்சேஷன் வச்சுக்காதீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய உடன் பிறந்தவர்கள்கிட்ட ரொம்ப பினான்சியல் டிரான்சாக்சன் வச்சுக்க கூடாது. என்னுடைய உடன் பிறந்தவர்கள் தானே, என்னுடைய கூட பிறந்த சகோதரர்கள் தானே, அவங்க கிட்ட வச்சுக்கிட்டா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரியா கேட்க கூடாது. ஏன்னா இந்த இடத்துல வரக்கூடிய சில கான்ஃபிளிக்ஷன்ஸ் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இந்த கடகராசி என்பர்களுக்கு கொடுக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தேவையில்லாத பாதிப்புகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு
நேரம். அதனால இந்தந்த இடத்துல எல்லாம் நீங்க பிரச்சனைகளை சந்திக்க போறீங்க. மீதி எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு நல்லதுதான் நடக்க போகுது. கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரத்தன்மையோட இருக்கிறதுனால இந்த இடத்துல இந்த கடகராசி என்பர்கள் உங்களுடைய ஊர்ல இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களுக்கு, நீங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்களோ அந்த ஊர்ல இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. ஏன்னா 9ஆம் இடம் அப்படின்றது பாக்யஸ்தானம். அந்த பாக்யஸ்தானத்துல சனி வக்ரத்தன்மையோட இருக்கும்போது இங்க குலதெய்வ ஆசிர்வாதம் இல்ல. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பூர்வீகத்துல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ஜோதிட ரீதியான ஒரு பலன்கள் இருக்கும். இதற்கு ஒரு பிராயச்சித்தமாக உங்களுடைய காவல் தெய்வங்களுக்கு நீங்க சனிக்கிழமை சனிக்கிழமை நல்லெண்ணெய் காப்பு செய்யும் போது அதற்குண்டான விஷயங்கள் நல்ல ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது உங்களுடைய ஜாதக ரீதியாக நீங்க சில இடத்துல நீங்க அதை பார்த்துக்கலாம். அப்படி பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.